Hi friends, welcome. Today we are going to see one of the most important topic, that is usage of do, does, did. One thing you all should know, these all are the auxiliary verbs. Auxiliary verbs are also called as helping verbs. Okay. So these verbs are very important if you want to speak English fluently. நான் இங்கிலீஷை நல்லா ஃப்ளூயண்டா பேசணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது மூணுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட யூசேஜ் என்ன, இதை நம்ம சென்டென்சஸ்ல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் யூ see here, these verbs are used for yes or no questions. அதாவது உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்டா what you will be answering me, yes எனக்கு பிடிக்கும், அப்படி இல்லைன்னா no எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது we can use this. இன்னொரு விஷயம், you can use this in WH questions. ஓகேவா? For example, what do you like, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது what do you like அப்படின்னு சொல்லும்போது நான் doன்ற auxiliary verb நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? Next, if you are you can use this in a negative form of sentence. For example, I don't like coffee அப்படின்னு சொல்லும்போது I do not like coffee அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? So in that case also we can use these auxiliary verbs. So now we will learn this by using simple examples. Okay? இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்க, do does இதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த doவையும் doesையும் நம்ம வந்து present form of tenseல தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் I, you, we, they அப்படின்னு என்ன, நான், நீங்கள், நாங்கள், அவர்கள். தேனா என்னது, அவர்கள். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நான் do யூஸ் பண்ணணும் கொஸ்டின் கேட்கறதுக்கு. he, she, it அப்படி இல்லை யாராவது ஒருவருடைய பெயர் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நான் என்ன கேட்கணும்னா does யூஸ் பண்ணி நான் கொஸ்டின் கேட்கணும். இப்ப பாருங்க, அவன் படிக்கிறானா அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் படிச்சுட்டு இருக்கானா. ஸோ இட் இஸ் இன் பிரசன்ட் ஃபார்ம். ஓகேவா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் நான் கேட்கும்போது ஆக்சிலரி வெர்ப் எப்பயுமே நான் வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆக்சிலரி வெர்ப் போடுவேன், பிளஸ் சப்ஜெக்ட் போடுவேன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுவேன், அப்புறமா நான் வெர்ப் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல அவன் படிக்கிறானா அப்படின்னு இருக்கு. அவன்னா என்னது, he வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன், does யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேனா. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் does எழுதுறேன். does அப்புறம் என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணுமா. இதுல அவன்ன்றது சப்ஜெக்ட். ஸோ does he படிக்கிறானா, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, read. ஓகேவா? ஸோ does he read. சிம்பிளா இருக்கா? வெரி ஈஸியஸ்ட் ஆக்சிலரி வெர்ப். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம், சீக்கிரமா சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்ப இதுக்கு அப்படியே இதுக்கு சொல்லுங்க பாப்போம். நீ விளையாடுகிறாயா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ வந்துச்சுன்னா நம்ம do யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ வந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா do யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் do எழுதிடுறேன், அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட். do I play, விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, பிளேவா. ஸோ கொஸ்டின் மார்க். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் சாப்பிடுகிறார்களா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், தே வந்துச்சுனாலும் நான் do தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ do, சப்ஜெக்ட் என்ன, தே, do they. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, eat. ஃபைன். ஸோ do they eat. ஃபைனா? ஸோ அப்போ எந்த சப்ஜெக்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆக்சிலரி வெர்ப் சூஸ் பண்ணி சிம்பிளான முறையில சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டிட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் சாப்பிட்டோமா, புரியுதா, நாங்க சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அது பாஸ்ட். அவர்கள் வந்தார்களா, அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறது அதுவும் பாஸ்ட். அவன் படித்தானா, அவன் படித்தானா அப்படின்னு கேட்கறது என்னது, பாஸ்ட் தான். ஓகேவா? சோ இப்போ இதோட ரூல்ஸே தான். டிட் அப்படின்றது வந்து டூவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் வந்து டிட். ஓகேவா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க, டூவோட பாஸ்ட் தான் என்னது, டிட். ஓகேவா? சோ அப்ப இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிட் தான் யூஸ் பண்ண போறோம். சோ அப்போ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், புரியுதா நான் சொல்றதை நல்லா கவனிங்க, எந்த சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, இ, ஷி, இட், யாரோட பேரு எது வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டிட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ டிட், நாங்கள்னா என்னது, வி. சோ டிட் வி. ஓகேவா? டிட் வி. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஈட். டிட் வி ஈட்,
நாங்கள் சாப்பிட்டோமா அப்படின்னு கேக்குறது. ஃபைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் வந்தார்களா? அவர்கள்னா என்னது? தேவா. சோ நான் did யூஸ் பண்ண போறேன். அவர்கள் அப்படின்னு வர்றதுனால they யூஸ் பண்ண போறேன். வந்தார்களா, வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்கும்போது come. ஓகேவா? சோ did they come? அவர்கள் வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் அவன் படித்தானா, அவன் படிச்சு முடிச்சிட்டானா அப்படின்னு தானே அர்த்தம் இதுக்கு. சோ did யூஸ் பண்றேன். சாரி. சோ did யூஸ் பண்றேன். அவன் அப்படின்றதுக்கு he வருமா? சோ did he. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? read. ஓகே. சோ did he read. ஃபைனா? சோ இப்ப அப்படியே இந்த சென்டென்ஸ்லாம் படிச்சு பாருங்க. did யூஸ் பண்ணா நான் past form of sentenceல தான் நான் வந்து didன்ற auxiliary verb நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு 2 சென்டென்ஸ் நான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி இதுக்கு எந்த ஆக்ஸிலரி வேர்ப் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ திங்க் தட் திஸ் வீடியோஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் பிகினர்ஸ், ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Bye.